ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி நம்ம மெலினா கிச்சனில் ஒரு பர்ஃபெக்டான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 20லிருந்து 25 வரமிளகாயை இதே போல் பாதி அளவுக்கு காம்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணால் அதோட விதைகள் எல்லாம் கொட்டிடும். அப்படி கொட்டுனா கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி பாதி அளவுக்கு காம்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிதமான சூட்டில் வச்சு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போதும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம கடலைப்பருப்பையும் அளந்து எடுத்துக்கணும். நான் உளுந்து இந்த உலக்கில் தான் எடுத்தேன். அதனால் இந்த உலக்கிலையே 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் அதே போல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது இல்லைனாலும் நல்லாயிருக்கும். இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது எல்லாமே முழுமையாக காஞ்சதுக்கப்புறமா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம சில பேருக்கு நல்ல கொரகொரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஈரம் இல்லாத நல்ல ட்ரையான பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ் வரைக்கும் அதோட காரம் போகாமல் நல்லாவே இருக்கும். நல்லா மூடி போட்டு மூடி நல்லா இறுக்கமாக மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பர்ஃபெக்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான இட்லியோட வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய், இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெலினா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வெரைட்டியான சமையலுக்கு மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.